திமுக கூட்டணி இப்படி ஒன்றாகுதுன்னா அதுக்கு காரணமே நான் தான். அதை இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பெருமைப்பட்டிருக்காரு. யார் இவர், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் அவர் பாஜக காரங்கெல்லாம் நிறையா விட்ட போட இந்த கூட்டணியிலேருந்து கலைச்சி கூட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணாங்களாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நின்னாம்பார். அதான் நான் திமுக கூட்டணிக்கு நியாயமாக இருந்ததுக்கான அர்த்தம். இந்த திமுக கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அது முக்கியமான காரணம் நான் அப்படின்னு பெருமிதப்பட்டிருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வழக்கமான பொதுத் தேர்தல் இல்லை என்பதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். வலதுசாரிகளின் கைகள் ஓங்கி வருகின்றன. அவர்கள் திட்டமிட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக நாங்கள் அங்கம் வகிக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் சங் பரிவார்கள் மேற்கொண்டனர். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து, குறிப்பாக என்னை குறிவைத்து எனக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அல்லது நயவஞ்சகமாக என்னை அந்த கூட்டணியில் இருந்து பிரிக்க முயற்சி செய்தார்கள். இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக களம் காண்கிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, குறிப்பாக திருமாவளவன் மிக முக்கிய காரணம் என்பதை நான் பெருமிதத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஆசை வார்த்தைக்கும் இணங்காமல், எந்த தூண்டலுக்கும் இலக்காகாமல் நான் உறுதியாக நின்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்திருக்கிறேன். பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். இதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கருத்து.